பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது நேற்று மறுதினம், அதாவது முந்த நாள் செவ்வாய்க்கிழமை புனித பௌர்ணமி. அதனைத் தொடர்ந்து இன்று குருவாரம், வியாழக்கிழமை, மிக முக்கியமான நாள். பட்டப்பகலில் பதபதைக்கும் வெயிலில் ஒட்டிய வயிறுடன் ஒரு பிடி சாதத்துக்காக பல்லை கடித்து கொண்டு கல்லை உடைக்கும் பாமர மக்கள் கடவுளை காண்கிறேன் என்று சொல்லி உரைத்த அந்த பகவானுடைய 17வது குரு பூசை வருகின்ற 24ஆம் தேதி நடைபெறும். 23ஆம் தேதி இரவு பின்னேரம் 4 மணிக்கு 108 கலசங்கள் கொண்டு 1008 சங்குகள் கொண்டு ஆயிரக்கணக்கான சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் பக்தர்களால் ஜபிக்கப்பட்டு என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவருடைய திருப்பாதத்துக்கு அன்றிரவு பிரம்ம முகூர்த்தத்தில் 3 மணிக்கு பக்தர்களின் கரங்களால் அவருடைய திருப்பாதத்துக்கு அபிஷேகம் செய்யப்படும். அதனைத் தொடர்ந்து மறுநாள் 24ஆம் தேதி 10 மணிக்கு மிக சக்தி வாய்ந்த மகா யாகம் நடைபெறும். அப்படிப்பட்ட சித்தர்கள், யோகிகள், மகான்களுடைய குருபூசை, அவர்களுடைய பார்வை, அவர்களை நினைச்சு அவர்களுடைய குருபூசைகளில் அவர்களை நினைச்சு தியானம் பண்ணி அவர்கள் குருபூசையில் பங்கு பெற்ற பெரும் பாக்கியம். ஏனென்று சொன்னால், எங்களுடைய கர்மாக்களை கடக்க வைக்க விதியை வென்றவர்கள், வாழ்க்கை எப்படி வாழணும் இம்மண்ணில் கர்ம பூமியில் அப்படின்னு சொல்லி அந்த வழியை கொடுத்த, அந்த ஞானத்தை கொடுத்தவர்கள்ற அந்த சித்தர்கள் வழியில் எங்களுக்கு அதில் பயணம் பண்ணுவதற்கு எங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட மகாபுருஷருடைய குருபூசையில் பங்கு பெற்றுவதற்கு பெரும் பாக்கியம் என்று சொன்னால், அரிய பிறவி, அறிவான பிறவி, இந்த மனித பிறவி. பல பிறவிகள் எடுத்து இந்த அரிய பிறவியை நாங்கள் எடுத்திருக்கோம். அதுலேயும் இந்த அரிய பிறவியில் இது கர்ம பூமி, இன்ப துன்பங்கள் நிறைந்த இந்த கர்ம பூமியில் இதுகள் ரெண்டையும் பாருங்கள், ஹேண்டில் பண்ணக்கூடிய, சமாளிக்கக்கூடிய அந்த அறிவை கொடுக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை, ஒரு ஞானத்தை அடைந்தவர்கள் சித்தர்கள், யோகிகள், மகான்கள். அப்படிப்பட்ட அந்த வழியில் நமக்கு கடந்த 21 வருடமாக நாங்கள் விடாமல் குருபூசை, புனித பௌர்ணமி, மகா சிவராத்திரி, அமாவாசை, அவதார நாட்கள், அவருடைய குருபூசை, கன்னியா யோகி மகர்ஷியுடைய அவதார நாள், அவருடைய குருபூசை, இப்படி விசேஷ நாட்களில் சித்தர்கள், யோகிகளை நினைச்சு எல்லா பாவங்களையும் பாருங்கள் கடக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். எல்லா மந்திரங்களில் ஆதி மந்திரம், 4 வேதங்களில் தாய், ரத்தினம் போன்றது அப்படின்னு சொல்லி அடிக்கடி என் குருநாதர் பேசுவார். மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்வதமாக கிருஷ்ணபரமா உரைத்த அந்த மகா மந்திரம் சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்படி எங்களுக்குள்ள இந்த காயத்துக்குள்ளே இருக்கிற பாருங்கள், அந்த அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கும் இந்த உயர்ந்த ஆத்ம சக்தியை வெளிப்படைய, பாவங்களை கரைச்சி வெளிப்படைய செய்ய வைக்கக்கூடிய ஒரு மகா சக்தி படைத்த மந்திரம் காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட மகா சக்தி படைத்த மந்திரத்தை பாராயணம் பண்ணி தபம் பண்ணுவதற்கு எங்களுக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறார் பகவான். இம்மண்ணில் அவர் நடமாடின இந்த மண்ணில் அவரை நினச்சி நாங்கள் தியானம் பண்ணுவதற்கு, பிரார்த்தனை பண்ணுறதுக்கு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னென்னு சொன்னால், வாழ்க்கையில்
நாங்கள் இன்னொரு ஆளை பார்த்து வாழ முடியாது. எங்களோட வாழ்க்கையை நாங்கள் தான் வாழணும். இன்னொரு ஆள் மாதிரி நாங்கள் வாழ முடியாது. இன்னொரு ஆளை நாங்கள் திருத்த முடியாது, மாற்றவும் முடியாது. அதுதான் பிரபஞ்சத்தில் உன்னை திருத்திக்கொள் உலகம் தானாகவே திருந்து கொண்டா. நீ திருந்தனா உலகம் திருந்தும். நீ உன்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழ்ந்தால் மற்றவர்கள் வாழ்வார்கள். இந்த மாமரம் பாருங்கள், வேப்பமரம் மாமரம் மாதிரி காய்க்க முடியாது, வாழ முடியாது. மாமரம் மாங்காய் தான் காய்க்கணும், வேப்பமரம் தான் காய்க்கணும், தென்னை மரம் தென்னை தான் காய்க்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாமரம் பாருங்கள், இந்த தென்னை இந்த வேப்பமரம் எல்லோரும் மாமரத்தை தான் பாருங்கள் தேடி போகிறார்கள். அந்த மாங்காயை தான், அந்த பழத்தை தான் சாப்பிட்றார்கள். நம்மள்கிட்ட வர்றார்கள் இல்லை, நான் கசப்பாக இருக்கிறதுனாலன்னு சொல்லி அவர் மாமரம் மாதிரி காய்க்க ஆரம்பித்தா காய்க்க முடியாது. ஏன்னா தன்னுடைய கடமையை அவர் செய்ய இயலாது. அப்போ அந்த மாமரத்தை மாதிரி காய்க்க ஆரம்பித்தா அவர் செத்தே போய்த்துருவார். அதே மாதிரி பாருங்கள், நாங்கள் பிறர் மாதிரி வாழணும். பிறர் பாருங்கள் செய்கிற வேலை மாதிரி செய்யணும். பிறர் போடுற மாதிரி நாங்களும் போடணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை செய்ய முடியாது, மாதிரி வாழ முடியாதா. எங்களுடைய கடமையை நாங்கள் சரியாக செய்யணும். ஒரு பாடல் ஒன்று பாருங்கள், வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2ல் ஒன்று உடைந்து விட்டால் எந்த வண்டி ஓடும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் இருக்குது, சினிமா பாடல். அப்போ இந்த வண்டி ஓடுவதற்கு 2 சக்கரங்கள் வேணும். அந்த சக்கரங்களில் ஒன்று உடைந்தாலும் பாருங்கள் அந்த வண்டி ஓடாது. அதே மாதிரி இந்த வாழ்க்கையாகி அந்த வண்டி ஓடுவதற்கு பாருங்கள் எங்களுக்கு 2 சக்கரங்கள் என உடலும் உள்ளமும். இப்போ நலமாக இருப்பதற்கு உடலும் உள்ளமும் நலமாக இருந்தால் தான் உண்மையான நலம். என்னென்னு சொன்னால், உடலுக்கு ஒரு துன்பம் வந்தால் உள்ளத்துக்கு அது வரும், உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டால் உடலுக்கு வரும். இது 2ம் சரியாக இருந்தால் தான் வாழ்க்கை நம்மளுக்கு சரியாக இருக்கும். அப்போ இது 2ஐயும் சரியாக செய்யக்கூடிய ஒரு வழியை காட்டினவர்கள் தான் சித்தர்கள், யோகிகள், மகான்கள், ஞானிகள். அப்போ இந்த வாழ்க்கை பாருங்கள், உடலும் உள்ளமும் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யோசிச்சு பாருங்கள். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான்னு மாணிக்கவாசகரை பற்றி நம்ம அடிக்கடி சொல்கிறோம்னா, இந்த இன்பம் துன்பம் பாருங்கள் 2ம் பாருங்கள் இந்த உலகத்துக்குரியது. இந்த உலகத்துக்குரிய இன்பமும் துன்பமும் உலகத்துக்குரியதை, இன்பமும் துன்பம் இல்லாத ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான ஒரு ஆள் இருக்கார். அந்த அமைதியான ஆளோட நீங்கள் தொடர்பு கொண்ட உடனே இந்த இன்பமும் துன்பமும் நிறைந்த இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே இது 2ம் உன்னை பாதிக்காமல் வாழக்கூடிய ஞானம், ஒரு அமைதி, ஒரு ஞானம் உனக்குள்ளே இருக்கப்பா ஏற்படும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த மாணிக்கவாசகர் பாடிக்காண்டினா, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான். அப்போ இந்த இன்பமும் துன்பமும் இல்லாத ஒரு ஆள் உள்ளுக்குள்ள இருக்காரு. அவரோட நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது இந்த உள்ளமும் உடலும் பாருங்கள் 2ம் சரியாக வாழ்க்கையில் போகும்போது அந்த வாழ்க்கையாகி அந்த வண்டி சரியாக ஓடும். அப்படி அந்த வாழ்க்கை பாருங்கள் சரியாக போகாத பட்சத்தில் பாருங்கள் நாங்கள் துன்பங்களுக்கு ஆளாகிறோம். அப்படி துன்பங்களுக்கு ஆளாகும் போது அந்த துன்பத்தையே நாங்கள் பாருங்கள் 24 மணித்தியாலும் பாருங்கள் நாங்கள் வேலை செய்கிற நேரத்தில் விட்டு, நித்திர உள்ற நேரத்தை விட்டு அதே நாங்கள் திங்க் பண்ணியிருக்கும் போது அந்த துன்பம் கூடி அது கவலைகளாக போய் பாருங்கள். அந்த கவலை கூடி அதை திங்க் பண்ணி பாருங்கள் நோயெல்லாம் நோயை பாருங்கள் நாங்கள் அடிக்கடி பாருங்கள் சிந்தித்து திங்க் பண்ணி பிறகு அது பாருங்கள் எங்களை மரணத்தருவாய்க்கு கொண்டு போகுது. இப்போ இந்த விஷயத்தில் இருந்து பாருங்கள், நீங்கள் இங்கேருந்து நீங்கள் அதிலிருந்து வெளியே வாரத்துக்கு என்ன வழி அப்படி என்று சொல்லி அடிக்கடி உலகத்தில் சமநிலை குறையும் போது மக்களுக்கு வழிகாட்டின அப்படிப்பட்ட மகான்கள் ஞானிகளுடைய ஒரு வழி நம்மளுக்கு கிடைச்சி. அப்போ அந்த 2ம் சமனாக இல்லாத பட்சத்தில் நாங்கள் என்ன செய்யும், ஒரு வறுமை கோட்டுக்குள்ளே நாங்கள் போகிறதுக்கு ஒரு பொருளாதார ஒரு வேதனை ஒரு நோயெல்லாம் போய் இந்த உலகத்தில் மதிக்க முடியாத அளவுக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். இப்போ நாங்கள் இந்த உலகத்தில் சரியாக பாருங்கள் வாழும் போது பாருங்கள் நாங்களும் சந்தோஷமாக இருப்போம், எங்களை சார்ந்தவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள், எங்களையும் இந்த உலகத்தில் பாருங்கள் எங்கே போனாலும் மதிக்கத்தக்கவர்களாக வாழ்வார்கள். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். ஒரு ஊரில் பாருங்கள் ஒரு ஏழை இருந்தார். அப்போ அந்த ஏழை பாருங்கள் அந்த ரோட்டால் போகும்போது எல்லோருடையும் வணக்கம் சொன்னாலும் யாரும் அவரோட பெருசாக எடுக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் அவர் ஏழை, கஷ்டமான ஆள்.
அவர் பாருங்க இந்த ஊரில் போக்குள்ளெல்லாம் அந்த ஏழை அப்படின்னு சொன்னால் அவர் மனம் நல்லா இருக்கணும்னா அவர் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு மனநிலை நல்லா இருக்கும்போது எல்லாரையும் கண்டாலையும் வணக்கம் அப்படின்னு சொல்லுவாராம். ஆனால் யாரும் அவருக்கு திரும்பி பெருசாக சொல்கிறதில்ல. அவர் ஒரு நாள் விவசாயத்தில் பாருங்கள், அவருடைய காணியில் பாருங்கள் ஒரு புதையல் ஒன்று எடுத்தாராம். அந்த புதையல் எடுத்த உடனே பாருங்கள் அவர் வீட்டில் கொண்டு வச்ச உடனே அந்த ஊரெல்லாம் கேள்விப்படுத்தாங்க, இவர் புதையல் எடுத்த உடனே பெரிய பணக்காரன் ஆயிட்டார். அப்போ எல்லோரும் பாருங்கள் அவர் போக்குள்ள பாருங்கள் எல்லோரும் சுகமாக இருக்கலாண்டு எல்லாரும் விசாரிப்பாங்களாம். அந்த ரோட்டில் அந்த இடங்கள் அந்த ஊரில் எல்லாரும் விசாரிக்கும் போது சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லுவாராம். இந்த கதையை நாங்கள் உங்களுக்கு போன வருஷம் எல்லாம் சொல்லியிருக்கோம், ஞாபகம் நீங்கள் கேட்டதாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ இவங்கெல்லாம் பிறகு யோசிச்சாங்களாம், பாருங்கள் எப்படி சுகமாரிக்கண்டா சொல்கிறோம்னு சொன்னால் இந்த பணம் கிடைச்ச போகிற இவருக்கு மூளையில் என்ன வந்தது போல மனநிலையில் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. ஒரு நாள் பாருங்கள் அவருடைய மனைவிக்கு போய் சொன்னார்களாம், இவரெல்லாம் பாருங்கள் நாங்கள் சுகமாரிக்கலாம் இப்படி நல்லா இருக்கலாம்டா போய் சொல்கிறேன் நான் நீங்கள் கேட்டண்டு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம். அப்போ இதை மனைவி பார்த்த உடனே பாருங்கள் இவர் சாப்பிட வாரத்துக்கு முதல் அங்கே போய் ஒரு பெட்டியை திறந்து இன்னும் சொல்லிட்டு வருவார். இதை அவர் கவனிச்சாவும் இவங்க ஊரவர்கள் சொல்கிறதையும் பார்த்த உடனே அவர் ஒரு நாள் சாப்பிடும் போது கேட்டார், வாசுகி பாருங்கள் வள்ளுவர் சாப்பிடும் போது வாசுகிட்ட சொல்வாராம், ஒரு செம்பில் தண்ணி எடுத்து வச்சு ஒரு ஊசும் பையுங்க அப்படின்னு சொன்னாராம். ஏன்னா பதிபத்தியாக வாழ்ந்தவர். அப்போ பாருங்கள் அந்த வள்ளுவர் பாருங்கள் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே பாருங்கள் அதுவும் அப்படியே இருக்கும் எடுத்துக்கொண்டு வைப்பான். அவள் கேட்கல, மிச்ச நாளைக்கு பூரா அவள் கேட்டான் பாருங்கள், நீங்கள் பாருங்கள் ஒரு செம்பில் தண்ணியும் சாப்பிடாமல ஊசியும் எடுத்துக்கொண்டு வைக்க சொன்னீங்க ஏன்னு சொல்லி கேட்ட உடனே பாருங்கள் இந்த சோறு சாப்பிடும்போது ஒரு பருக்கையாவது பாருங்கள் சிந்தினால் பாருங்கள் அதை ஊசால குத்தி அதை கழுவி போட்டு சாப்பிட்றது வச்சு அந்த தவறை நான் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொன்னாராம். அதே மாதிரி சாப்பாடு போடும்போது இப்போ கேட்டவன் பாருங்கள் ஊரில் எல்லாரும் கேட்குறாங்க, உங்களுக்கு சுகமாக இருக்கலான்னு கேட்டோன்னே சொல்கிறோம் போய் அப்படின்னு சொல்கிறீங்களாம், ஏதோ உங்களுக்கு ஏற்படுத்தி போலண்டா நானும் பாருங்கள் சாப்பாடு கொடுக்குறதுக்கு முதல் நீங்கள் போய் ஒரு பெட்டியை திறந்து அதுக்குள்ளே என்ன சொல்லித்து வாரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார் பாருங்கள், இதே ஊரில் தான் நான் கஷ்டமாக இருந்த ஏழையாக இருக்கும்போது நான் அந்த ஊரில் போகல இதே ஆட்கள் தான் இந்த ஒருவரும் பாருங்கள் என்ன யாரும் சுகமாரி கண்டு கேட்கல, நான் தான் பாருங்கள் தானாக பாருங்கள் வணக்கம் சொன்னாலும் வணக்கங்க அப்படின்னு சொன்னாலும் அவர்கள் ஒருவரும் சொல்லலை பெருசாக எடுக்கலை. இப்போ பாருங்கள் நீங்கள் சுகமாக இருக்கிறீங்கன்னா இன்னை கேட்கவில்லை, இதுக்குள்ளே நீங்கள் புதையல் இருக்கு தானே இந்த செம்பு அதைத்தான் கேட்குறாங்க அந்த பணத்தை, அதனால் அதை பெட்டிக்குள்ளே போய் சொல்கிறேன் உன்னை பாருங்கள் இந்நாள் கேட்டேன்ட்டு அந்த பேர் அவர் யார் கேட்டாங்களோ அவருடைய பேரை போய் அவர்கிட்ட சொல்லி இந்நாள் உன்னை இன்றைக்கு சுகம் விசாரித்தாங்க சொல்லி தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாராம். நல்லா யோசிச்சு பாருங்க. அதில் இதுலேருந்து நமக்கு தெரியுதுன்னா நாங்கள் பாருங்கள் சரியாக வாழாட்டி நாங்கள் எங்களை மாதிரி தான் வாழணும், இன்னொரு ஆள் மாதிரி வாழ நினைக்கும் போது தான் நாங்கள் வாழ்க்கையில் வாழ முடியாது. சிந்திச்சு பாருங்க. ஒரு ஆள் பாருங்க இந்த ஊர் திருந்துறாங்கல்லன்னு சொல்லி பாருங்க 65 வயசாகித்தான் அவருக்கு பென்ஷன் வயதை தாண்டிட்டு, ஆனால் அவரும் திருந்தல்ல ஊரும் திருந்தல்ல. அப்போ தான் அவர் யோசிச்சாரா 65 வயதில் பென்ஷன் பையை தாண்டின உறவு பாருங்கள் சரி. இப்போ இவ்வளோ காலம் நம்ம தெரிந்திருந்தாலும் இந்த ஊர் தெரிந்திருக்கின்ற ஞானம் அப்போ தான் வந்தால் கண் கட்ட உறவு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவார்கள். சமீபத்தில் பாருங்கள் அப்புள் கம்பெனி அவர் பாருங்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு என்னன்னு சொன்னால் தான் பாருங்கள் தனக்கு ஒரு பாருங்கள் கேன்சர் வந்த அந்த நோவை பாருங்கள் நான் என்ன செய்தேன், நான் சேர்த்த அந்த பணம் பொருளெல்லாம் அளவுக்கு அதிகமாக பாருங்கள் வீட்டில் நான் சந்தோஷமாக இருக்கல, பிள்ளைகளோடையும் இருக்கல பாருங்கள், தான தர்மங்களை உண்டும் பண்ணலை. இதை நாங்கள் அடிக்கடி பாருங்கள் ஒரு போதை மாதிரி இது பண்ணதால் நான் சேர்த்த அந்த இதால் என்னுடைய நோவை எடுக்க முடியாதுன்று சூரியன் என்ன கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி கடைசியாக தான் அவருக்கு பாருங்கள் அந்த ஞானம் வந்த மாதிரி இந்த ஆளுக்கு பாருங்கள் கடைசியாக தான் அவருக்கு என்ன செய்தாண்டினா நான் தெரிந்திருந்தாலும் பாருங்கள் இந்த உலகம் தெரிந்திருக்கும். பாருங்கள் என்னன்னு சொன்னால் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு பாருங்கள் ஒரு கோட்பாடு என்னடின்னா நீ இன்னொரு ஆளை மாற்றலாம். எவ்வளவு ஞானிகள் பாருங்கள் காலத்து காலம் ஸ்ரீமன் நாராயணம் பாருங்கள் கிருஷ்ண அவதாரம் பண்ணி பாருங்கள் எத்தனையோ அக்ரோணி படம் எல்லாரையும் கூப்பிட்டு துரியோனை எல்லாம் கூட்டி உபதேசம் பண்ணி, ஆனால் அவர்கிட்ட தேடி போகிறார் பாருங்கள் சமாதானம் வச்சானோ, ஆனால் அவர் மாறலை. ஏன்னா
நாங்கள் இன்னொரு ஆளை மாற்றலாம், அவர்கள் தான் பாருங்க மாறணும் மொழியே. ஆனால் அதுக்காக அவர்கள் சொல்லாமல் போகல பாருங்க. இலக்கணம் பாருங்க, நீ படிச்சிருந்தா மரணம் வரும்போது உன்னை காப்பாற்றாது, ஞானம்தான் உன்னை காப்பாற்றும் என்று ரோட்டா பாடித்து போனார் ஆதிசங்கர். நீ படிக்கிற இலக்கணம் பாருங்க என்ன செய்யும், உன்னை காப்பாற்றாதப்பா, உன்னை சார்ந்தவர்களும் ஞானம்தான் பாருங்க காப்பாற்றும். அதுக்காக நம்ம கேட்கலாம் பாருங்க, நாங்கள் படிக்கிற அறிவுக்குரிய படிப்பு பாருங்க, நாங்கள் வேலை செய்கிறதுக்காக சாப்பாட்டுக்காக அந்த அறிவு படிப்பு புத்தகத்தால் நான் படிக்கிறோம் ஒழிய படிக்கிறோம். அந்த வேலை செய்கிற இதை விட்டு பாருங்க, அந்த படிப்பை கொண்டு அந்த வேலையை கொண்டு சரியாக செய்யணும்டா எங்களுக்கு பாருங்க ஞானம் வரணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த ஞானம் இல்லாமல் இருந்தால் பாருங்க என்ன இன்பம் துன்பம் நிறைந்த உலகத்துக்குள்ள ஆசை பாசம் பற்று வந்து எங்களை அளவுக்கு அதிகமாக எங்களோட பணத்தை செலவழிச்சு பாருங்க அடுத்த மாதமே எங்களுக்கு அதுல இருந்து பாருங்க வரக்கூடிய அளவுக்கு என்ன அடுத்த மாதம் சரியா சம்பளம் பாரத்துக்கூடிய சரியா வேலை செய்யாத அளவுக்கு டென்ஷன் ஆக்கி போட்டு என்ன செய்யும், எங்களை துன்பத்தை கொண்டு வர அந்த வழியைத்தான் அது காட்டுமே ஒழிய அதிலிருந்து நீ வெளியே வரணும்டா உனக்குள்ள ஞானம் இருக்கப்பா, அது உனக்குள்ள இருக்க ஆளை நீ தேடி கண்டுபிடிச்சு கொண்டு முதல் அவரோட தான் நீ தொடர்பு கொண்டு வெளியில் நீ வாழ்ந்தேண்டா சரியாக இந்த உலகத்தில் நீ வாழலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்கள் பாருங்க ஒரு மையப்பகுதியோட தொடர்பு கொண்டு வட்டம் வரையும் போது 4 பக்கமும் சமனாக இருக்கும். அந்த மையப்பகுதியோட தொடர்பு கொண்டு பாருங்க நாங்கள் வரையாமல் இருந்தால் பார்க்குறதுக்கு சமனாக இருக்கும். பட் மையப்பகுதியை தொடர்பு கொள்ளாட்டி ஆனால் அது சரியாக இருக்க. அதனால் பாருங்கள் நாங்கள் எங்களுக்குள்ள எங்களை மட்டும் இல்லை இந்த உலகத்துக்குள்ள மையப்பகுதியாக இருக்க ஆன்மா எங்களுக்குள்ளே இருக்காரு. இந்த உலகத்துக்குள்ளே பாருங்க கடவுள் தூணிலே இருப்பார், துரும்பிலே இருப்பார் இருக்கிறார். ஆனால் எல்லாத்துக்குள்ளே இருக்க கடவுள் எங்களுக்கு தெரியா, எங்களுக்குள்ள இருக்க உணர்வாக இருக்கவரோட நாங்கள் தொடர்பு கொண்டு இந்த உலகத்தில் நாங்கள் பாருங்கள் எங்கே போனாலும் சமனா வாழக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த சித்தர்கள் யோகிகள் ஞானி மகான்கள். ஏன்னா அவர்கள் தனக்குள்ளே அந்த மையப்பகுதியாகிய இந்த உலகத்தை இயக்குற அந்த பரம்பொரு தனக்குள்ளே இருக்கின்ற கண்டு அதனோட தொடர்பு கொண்டு பாருங்க உலகத்தில் வாழும் வரை இன்ப துன்பங்கள் இந்த உலகத்துக்குள்ள எல்லா பக்கமும் போய் பாருங்க சரியா வாழக்கூடிய அந்த ஞானத்தை இன்ப துன்பங்கள் பாருங்க அதை சரியா கொண்டு நடத்தக்கூடிய அந்த அறிவை பெற்று வாழ்ந்து இம்மண் உலகத்தில் இந்த ஈவராசிகளாக பாருங்க இந்த மனிதர்கள் ஏன் இப்படி துன்பப்படுறான் அப்படி என்று சொல்லி அந்த துன்பத்திலிருந்து வெளியே வாரத்துக்கு என்ன வழி என்று சொல்லி அந்த துன்பங்கள் வரும்போது அடிக்கடி அவதாரம் பண்ணி மண் உலகத்துக்கு வந்து போதிச்சு பாருங்க இப்படியான வழிகள்லாம் காட்டுறார்கள். அந்த வழியில் பாருங்கள் எல்லோரும் செல்ல முடியாது, சென்றாலும் பாஸ் பண்ண முடியாமல் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி அவர்கள் தான் சிந்திச்சு வரணும். நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு வகுப்பறையில் 40 மாணவர்கள் தான் 40 பேரும் பாருங்கள் எல்லாரும் என்ன டாக்டர் இன்ஜினியராக எல்லாம் செய்து வரல, ஒரு சில பேர் தான் வராங்க. அந்த ஒரு சில பேர் பாருங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களை நேர்வாங்க அவங்களுடைய குறிக்கோளில் இருந்து பாருங்க வெளியே வராத அளவுக்கு அவங்க என்ன செய்யுங்க அந்த அறிவால் அந்த ஞானத்தால் அதிலிருந்து வெளியே வராங்க. இந்த இவர்களும் ஏன் எங்களோட பாருங்க இவர்கள் வந்தவர் நாங்கள் ஏன் இதிலிருந்து சரியாக பயணம் பண்ணலாண்டு அவர்கள் சிந்திச்சு அவர்கள் பாருங்க அந்த தடைக்கு என்னன்னு சொல்லி அவர்கள் அதை தேடினா மட்டும்தான் அவர்கள் மாதிரி வரலாம். ஏனென்றா அவர் மாதிரி நாங்கள் வரல அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறாமப்பட்டோம்னு சொன்னால் அந்த பொறாமை தான் பாருங்க அவர்கள் மாதிரி வராமல் இருக்கிறது காரணம். அந்த பொறாமை ஏன் வருது அப்படின்னு சொன்னால் எங்களுக்குள்ள பாருங்க சக்தி குறைஞ்சத்தால அது வருதுன்ற விஷயத்தை நாங்கள் ஒன்று அணு ஆராய்ச்சி பார்க்குற அளவில் எங்களுக்கு இல்லாட்டியும் அதுக்கு ஒரு குரு நமக்கு தேவை. யோசிச்சு பாருங்க, பணக்காரன் எல்லாரும் ஏன் பணக்காரனாக இருக்கிறார்னு சொன்னால் அவர்கள் பணத்தை பற்றியே எண்ணுவார்கள், பணம் சம்பந்தமான விஷயங்கள் எண்ணுவார்கள், எப்படி அதை விருத்தியாகிற எண்ணங்களை எண்ணி அதுக்குரிய தன்மையை வளர்க்கும் போது பாருங்கள் எதை நினைக்கிறோமோ அதுவாக அவங்களுக்கு கூடிக்கொண்டிருக்கு. நாங்கள் பாருங்கள் ஏழைகளோ பாருங்கள் கஷ்டப்படுறார்கள் பாருங்கள் ஏன் அதுண்டா கஷ்டம் ஒன்று கூடி அதையே நாங்கள் கதைக்கும் போதோ என்ன எங்களுக்கு கஷ்டத்தையே அவர் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த மனமாயி பாருங்கள் இதில் அப்புள் விதை போட்டாலும் முளைக்கும் பாருங்கள், நெல் விதை புதைச்சாலும் பாருங்கள் என்ன விதையை போட்டாலும் அது முளைக்கும். அது மாதிரி இந்த மனத்தில் பாருங்கள் என்னத்தை நீ பாருங்கள் நினைச்சி அதை ஊண்டி பாருங்கள் பலமாக நினைக்கிறோ அதுக்குரிய செயலுக்குரிய பலன்தான் உனக்கு வருமப்பா. அந்த மனம் சொல்லாது இதை செய்யாத அப்படின்னு சொல்லாது. நாங்கள் இதுக்கு என்ன காரணம் என்று சிந்திக்கும் போது இந்த மனதை கடந்து உள்ளுக்குள்ள ஒரு ஆள் இருக்காரு. அவர் பாருங்க இதை ஏன் நீ சிந்திக்கிறான்னு அந்த சிந்திக்கும் போது அந்த சிந்திக்கிறதுக்கு விடைக்கு உனக்கு பாருங்க எங்கேயே கூட்டிட்டு போவார் இல்லாடி ஒரு ஆளை பாருங்க உனக்கு காட்டுவார். அவர் மூலம் பாருங்க
பாருங்க நீ அதிலிருந்து வெளியே வாரத்துக்குரிய வழி தான் சித்தர் வழி. அதனால தான் அவர்கள் பாருங்க அந்த குருமார்கள் குருமார்கள் கருமாக்களை கரைக்கலாம் என்று சொன்னவர்கள் அவர்கள் மூலம்தான் இதுக்கு என்ன தீர்வு என்று சொல்லி அவர்கள் வழிகாட்டினார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகா சக்தி படைத்த வழியை காட்டின அந்த மகாபுருஷருடைய பாருங்க குரு பூசையில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம். 23ஆம் தேதி இரவு பாருங்க விடிய நாங்கள் காயத்ரி மந்திரம் நாங்கள் சொல்லும் போதோ நாங்கள் பாருங்கள் அதில் இருக்கும் போல் அதிர்வலைகள் பட்டு எங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஏனெண்டா ஒரு நல்ல இடத்தை நாங்கள் சேரும் போது நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு நல்ல சூழலில் நாங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பார்கள். ஒரு நல்லவர்கள் இருக்கிற இடத்துல நாங்கள் போகணும் என்று சொல்லுவார்கள். நல்லாக்கள் இருக்கிற இடத்த நாங்கள் போகணும், நல்லவர்கள் நாடி போகணும் அப்படின்ட்டு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த நல்லவர்கள் இருக்கிற இடத்துல போய் அந்த சூழலில் நாங்கள் இருக்கும்போது அந்த நல்லவர்கள் பாருங்க என்ன எண்ண அலைகள் எங்களை தெரியாமலே தாக்கும் போது இந்த உடல் எங்களை தெரியாமலே அதை எடுத்துக்கொள்கிற பக்குவம் எங்களுக்கு இறைவன் எங்களுக்கு மட்டும் மனித சரீரத்தை கொடுத்திருக்கார். எந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோமோ அந்த இடத்துல இருக்க குணங்கள் மனங்கள் எல்லாத்தையும் ஈர்த்து அதுவாயே பாருங்க வாரத்துக்குரிய வழியை எங்களுக்கு மட்டும் கொடுத்திருக்கார் ஆண்டவன். நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த ஏரியாவில் நீ பிறக்கிறையோ எந்த தன்மை, அதனால தான் ஒரு நல்ல ஏரியாவில் நாங்கள் இருக்கும்போது அந்த நல்ல தன்மை பட்டு நாளடைவில் நல்லா ஆயிடுவார். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பணக்கார ஒரு ஆள்கிட்ட போய் வேலை செய்கிற ஒரு ஆள் சாதாரண ஒரு ஆள் பாருங்க அவரே நினைச்சு பாருங்க அந்த வேலையை சரியாக செய்யும் போது அவர் மாதிரியே ஒரு நாளைக்கு வாரார் அப்படின்னு சொல்வார்கள். அந்த சூழல் தான் அவரை மாற்றிது என்று சொல்வார். ஏனென்றா சந்தர்ப்பம் சூழல் தான் ஒருவனை நல்லவராக்குறதும் கெட்டவராக்குறதும் ஒரு சந்தர்ப்பம் சூழல். அந்த சந்தர்ப்பம் சூழலை உருவாக்கக்கூடிய பாருங்க தன்மை எங்களுக்குள்ள இருக்கு. அந்த தன்மையிலிருந்து நாங்கள் இந்த சந்தர்ப்பம் சூழல் நாங்கள் இப்படியெல்லாம் செய்கிறோம் எங்களுக்கு ஏன் நல்லா வருதில்லைன்னு நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கேட்டல் சிந்தித்தல் தெளிவடைதல்னு சொல்லுவாங்க. சிந்திக்க ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறார். அவர் பாருங்க நாங்கள் சிந்திக்கிறதுக்கு ஒரு விடையை பாருங்க கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு எங்களை கூட்டிட்டு போவார். என்னுடையனா இந்த கடவுள் பாருங்க நாங்கள் ஒரு அடி எடுத்து வச்சால் அவர் 10 அடி எடுத்து வச்சு வாரத்துக்கு ரெடியாக இருக்கிறார். கடவுள் எங்களை கொடுக்குறதுக்கு இருக்கார் ரெடியாக, அவர் படைச்சவர். ஆனால் பாருங்க நாங்கள் ஒரு பாருங்க இந்த பணக்காரனை பார்த்து பாருங்க நாங்கள் அவர் நல்லா இருக்கணும் வந்து நாங்கள் சொன்ன என்னையும் அவர் மாதிரி நாங்கள் வந்துடுவோம். ஒரு நல்ல ஆளை பார்த்து பாருங்க அவரோட பழக நாங்கள் நல்லா வர முடியும்னா ஒரு பெரிய இடத்துல இருக்க ஆளை பார்த்து அவர் நல்லா இருக்கணும் அப்பான்னு சொன்னாலும் நாங்கள் நல்லா வருவோம். அவர் மாதிரி நாங்கள் நல்லா வரணும் எண்ணினாலும் வந்துடுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த அப்துல் கலாம் இருக்கார் பாருங்க, அவரை பற்றி எல்லாரும் பேசுவாங்கன்னா அவர் சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். சாதாரண ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டமான குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அவங்களோட அப்பாவோட பாருங்கள் அவர் தோணியில் இருக்கும்போது ராமேஸ்வரத்தில் இருக்கும்போது மேலால் ஃப்ளைட் போய் கொண்டிருந்திருக்கு பாருங்க. பிளேன் போகும்போது அதை நினைச்சாராம் நாம் பைலட் ஆகணும். என்ன தண்ணியில் போய் கொண்டிருக்கார் அவங்களோட அப்பாவோட தோணியில். அவர் மேலே பார்த்து நினைச்சாராம் பாருங்க பைலட் ஆகணும். பைலட் ஆகிறோன்னா பாருங்க பெரிய பெரிய வசதி படைத்தவர்கள பிள்ளைகள் தான் பைலட் ஆகணும். அந்த எண்ணம் அவருக்கு தெரியாது. அது எண்ணம் அவர் பாருங்க அவர் வசதியாக அந்த பைலட்டாக ஆகணும் எண்ணம் போது எந்த நேரம் பாருங்க அவருடைய பலமான பதிவு என்ன பைலட்டாக எண்ணம் பாருங்க அந்த எண்ணம் பலமாகி மனத்தில் பாருங்க அந்த மனம் பாருங்க என்ன செய்யுது பலமாகி அந்த எண்ணம் அவருக்கு அந்த பைலட்டாகக்கூடிய சந்தர்ப்பம் எல்லா சூழலையும் அந்த எண்ணம் உருவாக்கி கொடுத்து அவர் இறுதியில் பைலட் ஆகினார். ஆனால் விஞ்ஞானியும் ஆயிட்டார். ஆகிற உடனே பாருங்க விஞ்ஞானியை பாருங்க ஆயிட்டாரு, பைலட் ஆயிட்டார். 2 அப்பாயின்மெண்ட் அவருக்கு வந்துச்சு. ஆனால் அவருக்கு முடிவெடுக்கலாம். அப்படி முடிவு எடுக்க பட்சத்தில் பாருங்க சுவாமி சிவானந்தர் பாரு இருக்கும்போது ரிஷிகேஷுக்கு போனார். அங்கே ரிஷிகேஷில் போய் அவர் இருக்கும்போது சுவாமி சிவானந்தர் அவர்கிட்ட கேட்டிருக்கார் என்ன அப்படின்ட்டு. அவர் சொல்லிக்கார் இப்படி சுவாமி பாருங்க 2 மந்திரி நீ பைலட்டாக ஆகலாப்பா நீ விஞ்ஞானி ஆகு அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு அவர் விஞ்ஞானி ஆகிறோன்னு அவர் சொன்ன வார்த்தை என்ன, நீங்கள் எதை நினைக்கிற கனவு காணுங்கள், நான் இப்படி வரணும் என்று கனவு காணுங்கள். நான் அவர் அப்படித்தான் வந்தவர். அதனால் நீங்கள் பாருங்க நல்லத்தையே நினைச்சி நான் நல்லா வரணும், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன், நான் ஆனந்தமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு ஆனந்த தியானம் சொல்லி கொடுத்தேன். அந்த தியானம் எப்போ பாருங்க சொல்லி கொடுத்தேன் விடிய சாமம் பாருங்க நீங்கள் எழும்பும் போது நேற்று பாருங்க எங்கள் சூழலில் பாருங்க நாங்கள் இப்போ வளர்கிற சூழலில் துன்பம் வேதனை வறுமை சாக்காடு நிறைந்த இந்த சூழலில் இருக்கிறோம். நாங்கள் பாருங்கள் எதிர்மறையான சிந்தனை கொண்ட உலகத்துக்குள்ளே இருக்கோம். அந்த எதிர்மறையான சிந்தனை உள்ள உலகத்துக்குள்ளே இருக்கும் போது காலையில் எழும்புறோன்னே பாருங்கள் எதிர்மறையான சிந்தனை தான் எங்களுக்கு வரும்.
அப்போ நாங்கள் அந்த சிந்தனையை பாருங்க பலமாக நாங்கள் பாருங்க திங்க் பண்ணி அதை கூட்டினோம்டா அண்டைய நாள் சரியாக நடக்காதுன்னு சொன்னால் அந்த பலமான பாருங்க எதிர்மறையான சிந்தனை சக்தி தான் மனத்தை கொண்டு இயக்கிறதுனால அது எங்கே போனாலும் பாருங்க அது நல்லது நடக்காது. ஏன்னா எதிர்மறையான விஷயம் நல்லது நடக்கக்கூடாது. அவர் தான் எங்களை கைப்பொம்மையாக கொண்டு போகிறார். இது நமக்கு தெரியாது. அதனால காலையில் எழும்புறோடைய பாருங்க நான் நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், மகிழ்ச்சி அறிக்கேன், நீ குளிக்கவே தேவையில்லை பாருங்க. பல்லுத்தொட்டில் எழுப்புறோடனே அதில் இருந்து வாயிலிருந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், மகிழ்ச்சியாக இருக்கோம், ஆனந்தமாக இருக்கோம், ஆரோக்கியமாக இருக்கேன், பணம் பொருள் எல்லாம் எனக்கு நல்லா வருது, பிள்ளைகள் எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, பக்கத்து வீட்டுக்காக்கள் நல்லா இருக்காங்க, இந்த நாடு நல்லா இருக்கு, இந்த நகரம் எல்லாம் நல்லா இருக்கு, எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, எனக்கு பொருளாதாரத்தில் நிறைவாக இருக்கிறேன் நீ சொன்ன உடனே இந்த மனம் பாருங்க ஒன்று கேட்காது பாருங்க. இந்த மனம் நாங்கள் சொல்றதை செய்யும், அதை ஏமாத்தலாம். நாங்கள் சொல்ல அதில் பதிஞ்ச உடனே அந்த மனம் அப்படியே பாருங்க நமக்கு கொடுக்கும். இந்த விஷயத்தை தான் அவர் உலகத்தில் சொன்னார்னா நீ அப்படி போற உடனே உனக்குள்ள இருக்க கர்மாக்கள் கரைக்கப்பட்டு இந்த எண்ணம் பாருங்க நீ போடுற விதை இந்த எண்ணம் பலமாகி உனக்கு நல்ல விஷயம் ஈர்த்து கொடுக்கும். இந்த எண்ணம் பழகுனா பாருங்க இந்த பழக்கம் உன்னை பாருங்க தானாக எழுப்பி உன்னை பாருங்க சொல்ல வைக்கும். அப்பா கொஞ்ச நாள் முயற்சி பண்றதா நீ அதுக்கு பிறகு அது உனக்கு வழிகாட்டி உன்னை கொண்டு வழி நடத்த வேண்டும் சொல்லி. ஏன்னா இப்ப நாங்க செய்த எல்லா காரியங்களும் நாங்க பாருங்க நினைச்சது, ஆனால் நாங்கள் தெரியாமல் பாருங்க இது நல்லா வரும்னு சொல்லித்தான் அந்த நினைப்பை உண்டாக்கி அந்த செயலை செய்து நாங்கள் இப்போ எங்களுக்கு கஷ்டப்படுத்துது. இதை அழிக்கிறதுக்கு பாருங்க எவ்வளோ பேர் எவ்வளோ பூசைக்கு போக வேண்டியிருக்கு, எவ்வளோ தவம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த அழிக்கிற விஷயத்தை பாருங்க அழிச்சு கர்மாக்களை கரைப்பதுன்னா குருவால மட்டும்தான் முடியும். குருவால எப்படி கரைக்கலாம் அப்படின்னு சொல்லி படைபலத்தால் அதிகார அரசுரிமை எதனாலையும் போக்க முடியாத துன்பத்தை ஆன்ம ஞானிகளால் மட்டும்தான் போக்கலாம் என்று சொல்லி என் குருநாதர் சொல்வார். யோசிப்பார் உங்களை போல நான் கேட்டுருக்கல. ஆனால் ஆன்ம ஞானிகளை மட்டும்தான் போக்கலாம்டா என்ன அப்படி என்று தெரியாது. ஆனால் அதுக்கு பிறகு பாருங்க உள்ளுக்குள்ள தவம் பண்ண வச்சார் பாருங்க. நாங்கள் ஆன்மாவோட தொடர்பு கொள்ளும் போது அழிபட்டுது. அப்போ குரு வந்தது ஆறு இந்த அந்த ஆத்மா தான் உள்ளுக்குள்ள இருக்க ஆன்மா. அதை தொட்டு காட்டுறாரு. அதை கண்டவர் உணர்ந்தவர் தான் தொட்டு காட்டலாம். ஒரு குரு தான் தொட்டு காட்டலாம். அதுக்கு போகிற வழி என்ன என்று சொல்லி அவர் போன வழியைத்தான் அவர் காட்டினாரு. அதோட தொடர்பு கொள்ளும் போது பாருங்க அது எங்களுடைய கருமாக்களை கரைச்சி விட்டது. அப்போ ஆன்மா ஞானிகளால் மட்டும் ஆன்மா பாருங்க ஆன்ம ஞானிகளால் மட்டும்தான் என்ன உலகத்தில் வர எல்லா துன்பங்களையும் பாருங்க கரைக்கலாம். அப்போ பாருங்க குருவால மட்டும்தான் பாருங்க கருமாக்களை கரைக்கலாம். அந்த குரு பாருங்க தன்னுடைய சித்தத்தில் இந்த கர்மாக்களை கரைச்சி பாருங்க ஆன்மாவோட தொடர்பு கொண்டவர், தன்னை உணர்ந்தவர், தரணியில் ஒரு கேடும் இல்லாமல் வாழ்றார். இந்த தரணியில் பாருங்க தன்னை உணர்ந்தவர் தரணியில் கேடு இல்லாமல் வாழும்போது அவர் சிந்திக்கிறார் பாருங்க கடவுளாய்த்தார். கடவுளான என்னை கொடுக்குற தன்மை, மக்களுக்கு உதவி செய்கிற தன்மை. உடனே பாருங்க ஆங்காங்கே யோகாசிரமங்கள் அமைச்சு இந்த மக்களை காப்பாற்றணும் என்ற தன்மையா உலகத்துக்கு வழிகாட்டினார்கள் அன்று வாழ்ந்த மகான்கள். அப்படி வழிகாட்டின ஒரு மகா புருஷர் என்னை ஆட்கொண்டு வழிநடத்தி ஞான குரு பகவான் பாருங்க காயத்ரி சித்தர் முருகேசுவாமி அவருடைய திருப்பாதத்தை நினைச்சு எங்க கரங்களால பாருங்க பல என்மாதி ஜென்மங்கள் செய்த கருமாக்களை கரைக்கக்கூடிய அந்த பரமபதத்தை அந்த பாதத்தை பாருங்க நாங்க நினைச்சு எங்க கரங்களால பாருங்க நாங்க அபிஷேகம் பண்ணும் போது நிச்சயம் பாருங்க எங்களுடைய கருமாக்கள் கரைக்கப்படும். ஏன்னா அவர் மூலம் என்னுடைய கருமாக்களை கரைக்க வச்சவர் பாருங்க நிச்சயம் பாருங்க தன்னை அண்டி வந்தவர்களை எல்லோரையும் பாருங்க கருமாக்களை கரைக்க வைப்பார் என்ற அந்த உண்மையை பாருங்க உலகத்துக்கு எடுத்து உறக்க சொன்னவர்கள் தான் மகான்களின் யோகிகளின் ஞானிகள். அப்படிப்பட்ட ஒரு மகா புருஷருடைய திருப்பாதத்துக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணும்போது அங்கே சொல்கிற மந்திரங்கள் எங்கள் பாருங்க எங்கள் காது மூலம் பாருங்க கேட்டு எங்களுக்கு கண் மூலம் அங்கே நடக்கிறதுகளை பார்த்து எங்களுக்கு இந்த உணர்வு மூலம் அறிஞ்சு அங்கே கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் பாருங்கள் நாங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் டேஸ்ட் பண்ணி வரும்போது இந்த ஐம்பொறி மூலம் போய் எங்களுக்குள்ள ஒரு நல்ல தன்மை உள்ளுக்குள்ளே பூந்து என் மனதில் நல்ல தன்மையை பாருங்கள் மாற்றத்தை உண்டாக்கி அந்த நல்ல தன்மையை நினைக்க வச்சு இந்த உலகத்தில் வாழும் வரை பாருங்கள் சகல போக சுகங்களையும் கொடுக்கக்கூடிய அந்த வழியை எப்படி கொடுக்கலாம் இந்த 5 கருவி மூலம் என்று சொல்லி ஞானத்தின் மூலம் கண்டு மண் உலகத்துக்கு போதிச்சவர்கள் தான் இந்த மகான்களின் யோகிகளின் ஞானிகள். அப்படிப்பட்ட மகாபுருஷருடைய திருப்பாதத்தை நினைச்சு வருகின்ற 23ஆம் தேதி மாலை 4 மணிக்கு பாருங்க ஆரம்பிக்கும் அந்த 108 பாருங்க கலசங்கள் கொண்டு 1008 சங்குகள் கொண்டு
விடிய விடிய பாருங்க ஆயிரக்கணக்கான மந்திரங்கள் ஜபிக்கப்பட்டு மறுநாள் பிரம்ம முகூர்த்தத்தில் 3 மணிக்கு 2:50 3 மணிக்கு நாங்கள் எல்லோரும் பாருங்க எங்கள் கரங்களால் பாருங்க அபிஷேகம் பண்ணி மறுநாள் 24ஆம் தேதி 10 மணிக்கு நடைபெறும் மகா யாகத்திலையும் பங்கு பற்றி வரும்போது எங்களை தெரியாமலே பாருங்க நகம் வளர்ற தெரியாத தலைமையில் வளர்ற தெரியாத மாதிரி எங்கள் கர்மாக்கள் மெல்ல மெல்ல கரைக்கப்படும் என்பதற்கு நாங்கள் எவ்வளவு காலம் பந்தத்திலிருந்து நாங்கள் அறியலாம். நாங்கள் வரும்போது எல்லோரும் ஒவ்வொரு துன்பங்களாக வந்து தேடணும். இந்த துன்பத்துக்கு வழி இல்லையாண்டு தேடும் போது இந்த பெரிய போடையில் பாருங்க இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் வந்து பாருங்க இப்படி பண்ணும்போது எங்களுடைய கர்மாக்கள் கரைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறதுனால தான் இப்போ நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்வு பூர்வமாக நாங்கள் அறியலாம். இப்படித்தான் பாருங்க நாங்கள் அதில் பங்கு பற்றும் போது 23ஆம் தேதி எங்களை தெரியாமலே கர்மாக்கள் கரைக்கப்படும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. உலகினிலே ஆண்டவன் மானிட உருவினிலே